வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ தாந்திரிக பரிகாரத்தினுடைய கடைசி வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ மீனராசி பற்றி பார்க்குறோம். ஸோ தாந்திரிக பரிகாரம் என்றால் என்ன, அது எதற்காக பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, இதன் பண்ணுறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இது ஒருவேளை தப்பாக பண்ணால் இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தால் இதை பாருங்கள், கண்டிப்பாக இது படி பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு டைரியில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பேனால எழுதி வைங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத எழுதி வைங்க. உங்களை விட்டு எதெல்லாம் விலகணும் அப்படின்றத இந்த ரெட்டில் எழுதி வைங்க. கண்டிப்பாக நடக்கும். ஓகே, மீனராசி செய்ய வேண்டிய முதல் தாந்திரிக பரிகாரம் 48 பாதாம் பருப்பு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலர் துணியில் கட்டி அதை இரும்பு பாத்திரத்தில் வீட்டில் வச்சுக்கணும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, 48 பாதாம் பருப்பை ஒரு கருப்பு கலரில் துணி, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி சுத்தமாக கருப்பாக இருக்க துணியில் கட்டி நல்லா இறுக்கமாக கட்டி அதை இரும்பு பாத்திரம், இரும்பு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, பழைய காலத்தில் இந்த இரும்பு ட்ரங்க் பெட்டி மாதிரி வீட்டில் வச்சுருப்பாங்களே, பழைய இரும்பு பெட்டி மாதிரி, அது ஏதாவது ஒரு இரும்பு பெட்டியை நல்லா துடைச்சிட்டு அதை வச்சு அதை பூட்டு போட்டு வீட்டில் பயன்படுத்தாத சில பொருட்கள் வைப்பீங்களா இடம், அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தூக்கி போட்டுருங்க. 2 வருஷத்துக்கு அதை தொடவே தொடாதீங்க. 2 வருஷம் கழிச்சு சனி பகவான் மீனத்துக்கு போனோடனே அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு கிட்டத்தட்ட அதெல்லாம் நமுத்தி தான் இப்போ இருக்கும். அதை தூக்கி ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. மறுபடியும் சொல்கிறேன், 48 பாதாம் பருப்பை கருப்பு துணியில் கட்டி அதை இரும்பு பாத்திரத்தில் போட்டு ஓப்பன் பண்ணாமல் வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு இடம்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. மீன ராசிக்கு சனி பகவான் போனதுக்கு அப்புறம் அந்த துணி எடுத்துட்டு போய் அப்படியே ஓப்பன் பண்ணாம ஓடுற தண்ணியில போட்டுருங்க. இது 2.5 வருஷம் உங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துகளை தடுக்கிறதுக்கு வல்லது. ஏன்னா மீனராசிக்கு இப்ப ராகு வந்திருக்காரு. அடுத்து கழுத்துல வந்து அடுத்த 2 வருஷம் செயின், ஏதாவது ஒரு சில்வர் செயின் போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு குரு பகவான் இருந்து இப்ப விலகிறாரு. அந்த மேசராசி சனி பார்க்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கிறாரு. 3ஆம் பாவம் என்பது கழுத்து. அதனால கழுத்து சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ராசிக்கு 3 குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சில்வர், வெள்ளி, அந்த வெள்ளியினுடைய செயினை அல்லது டாலர் பெண்டன்ட் ஏதோ ஒன்று கழுத்துல போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இது நல்லா மாற்றம் வரும். சார் நான் ரொம்ப பணக்காரங்க, கோல்டில் போடலாமா? நான் சில்வர்னா வெள்ளி தான், சுக்கரனுக்கு சில்வர் தான் போடணும். ரைட். அடுத்து 3வது, ஒரு தேங்காயை அதை வந்து ஒரு 6 பத்தையா கீறுங்க. ஒரு தேங்காவை உடைங்க, அது 2ஆ உடையும். அந்த 2ஐ 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க. அப்போ மொத்தம் 6 பாக்ஸ் கிடைக்கும். ஒரு தேங்காய் எடுக்கிறீங்க, அதை கட் பண்ணீங்கன்னா 2ஆ வருது. அப்போ 2 இருக்கு. இதை 3ஆ போடுங்க, இதை 3ஆ போடுங்க. அப்போ மொத்தம் 6 வருதா? 6 பத்தை வருது. அதை 6 பத்தையா எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில போட்டுருங்க. என்னைக்கு இது பண்ணணும்? அமாவாசையில பண்ணணும். இப்போ அமாவாசை இன்னைக்கு தான். இப்போ இந்த வீடியோ ரெடி பண்றேன், அமாவாசை, மாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்றேன். பட் இந்த வீடியோ வரதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடும். அதனால பங்குனி மாசம் வருகின்ற அமாவாசையில பண்ணிடுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு முழு தேங்காயை அமாவாசைக்கு முதல் நாள் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூம்ல வச்சிருங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில அதை வந்து 2ஆ உடைங்க. 2ஆ பொறுமையா உடைங்க. 2ஆ ஸ்பிளிட் ஆகணும். அதை 2ஆ, அதாவது மொத்தம் 6 பீஸ் வர மாதிரி ஒரு பீஸை 3 அதை ஓப்பன் பண்ணி 3ஆ கீறுங்க. இதையும் 3ஆ கீறுங்க. மொத்தம் 6 பீஸ் கிடைக்கும். அந்த 6 பீஸ் எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில போட்டு வந்து வீட்டில் குளிச்சுட்டு அன்னைக்கு காலையில வேலைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இது 3வது பரிகாரம். 4வது பரிகாரம், அதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு கப் சைஸ் எடுத்துக்கோங்க. அந்த கப்பு நிறைய பார்லி எடுத்துக்கோங்க. அதே கப்பு 4 மடங்கு பால் எடுத்துக்கோங்க. அதாவது பார்லி 1 கப்பு, பால் 4 மடங்கு. அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இப்போ வந்து இதுதான் ஒரு கிளாஸ் நீங்க நினைச்சுக்கோங்க. இதை நான் சுடு தண்ணி வச்சிருக்கேன், வீடியோ போடும்போது தண்ணி தாக எடுக்குது. இதுதான் ஒரு அளவு கப்புன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெருசா இருக்கு, இந்த அளவு போட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடும். இதோட சின்னதை வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல நம்ம பார்லி எடுத்துக்கோங்க. அந்த பார்லியே ஒரு பாத்திரத்துல போட்டுருக்குங்க. அதே கிளாஸ்ல 4 டம்ளர் பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா குழப்பிடுங்க. அதை குழப்பி அதை எடுத்துட்டு போய் அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேங்கும் தண்ணினா குட்டை, கிணறு, குளம், இது 3ல ஏதோ ஒன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும். அதில் பௌர்ணமி அன்னைக்கு இதை போய் விட்டுறணும். பௌர்ணமி நைட்டு ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு பாலை வாங்கி இதை பண்ணிட்டு குளத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து யாராவது டெத்துக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் குளிச்சுட்டு தானே வீட்டுக்கு வருவீங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு காலெல்லாம் கழுவிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு அன்னைக்கு எப்பயும் போல இருங்க. அன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. இதை செய்கிற அன்னைக்கு
அதே மாதிரி அமாவாசையில் செய்கிற பரிகாரத்தனையும் நானும் செய்யக்கூடாது. அந்த தேங்காய் கீரி போட சொன்னல அது. இது 4வது பரிகாரம். 5வது பரிகாரம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. யாராவது ஏதாவது உதவி கேட்டா, இல்லப்பா என்னால முடியல, நான் முயற்சி பண்றேன், பட் என்ன நம்பாதான், நீ வேற ஆளை பாருங்க. ஒருவேளை நீங்க முடிஞ்சா செஞ்சு கொடுத்துருங்க. ஒருவேளை செய்ய முடியலனா கூட நீங்க சொல்லி அவன் இன்னும் போன மாதிரி ஆயிடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போறதுனால 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி போறாரு. ராசிக்கு 10 கூடையவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் வருவார். அது 10ஆம் இடான தனுசுல இருந்து பார்க்கும்போது ரிஷபராசி 6ஆம் இடம் வரும். இதன் காரணமா அவருடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஒரு அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஒரு ஷார்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நெத்தியில எப்பயுமே ஒரு குங்குமம், நல்லா கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. வேலைக்கு கிளம்பும்போது ஒரு சும்மா அப்படியே ஒரு தொட்டு எடுத்து தண்ணியில தொடங்கி வச்சுக்கோங்க. சார் நான் ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் டிஐஜி ரேங்க்ல இருக்கேன், அல்லது எங்கள் கம்பெனியில் வந்து குங்குமம் வச்சுட்டு போனதா சொல்லுவாங்க, லேடிஸ் மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது சில விஷயங்கள் இருக்கு. இப்போ சில ஐடி கம்பெனிலாம் வந்து திருநீர் வைக்கக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ்லேயே இருக்கு. எனக்கே தெரியும். அந்த இப்போ அரபு நாடுலாம் என் கிளைண்ட் இருக்காங்க, அவங்களாம் வைக்கவே கூடாது, பட்டையை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீட்டுக்கு அந்த மஞ்சள்லாம் அந்த மாதிரி வைக்க முடியாது. ஜென்ஸ் சில கம்பெனியில் சில நாடுகள்லாம் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால அடுத்த 2.5 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க, வேலையை விட்டு வீட்டுக்கு வரீங்களா, வீட்டில் வந்து உங்களை யாரும் கேட்க முடியாதுல்ல, வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் லைட்டாக நெத்தியில் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஸோ சொந்த தொழில் பண்ணுறவங்க, வெளியில வேலைக்கு போகிறவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் சொந்த தொழில் பண்ணுறவங்க இதை செய்யாமல் இருக்காதீங்க. அதே மாதிரி தெருநாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கெட் போடுங்க. இதன் மூலமா மீனராசிக்கு ராசியில வந்த ராகுனுடைய ராசிக்கு எப்பயுமே ராகு வந்தா, இப்போ ஒரு பாம்பு வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபம்னு நினைச்சுக்கோங்க, மண்டபத்துக்கு ஃபுல்லா அரிசி கொட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாம்பு அதில் விட்டீங்கன்னா அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகும்போது அந்த அரிசியை 2ஆ பிரிச்சிடும். இந்த பக்கம் ஒரு பகுதியாகவும் அந்த பக்கம் ஒரு பகுதியாகவும் நடுப்புற போய் அது போயிடும். அந்த மாதிரி ராசிக்கு ராகு வரும்போது குடும்பத்தை 2 பண்ணும். அது நடக்காம இருக்கிறதுக்கு தெருநாய்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கெட் போடுங்க. அந்த ராகு வரக்கூடிய கஷ்டம் வீட்டில் இருக்கும், ஆனால் அது வந்து குடும்பம் 2 ஆகாது. அதே மாதிரி பறவை, இந்த ஹைதராபாத்தில் அது பார்த்தீங்கன்னா கிளியை பறக்க விடுவாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பறக்க விடுவாங்க. காசு ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 10 புறாவை கொடுப்பாங்க. அதை நீங்கள் பறக்க விட்டீங்கன்னா அது பறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டுக்குருவி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா இதை பறக்க விடுங்க, நல்லாயிருக்கும். பிக்ஸாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் எப்பயுமே நீங்கள் கோல்டு செயின் அல்லது ஒரு கோல்டு பிரேஸ்லெட், எப்பயுமே கோல்டை பயன்படுத்துங்க. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது வந்து தொழில் பாவத்துக்கு 6-8 வரும். ஸோ அப்போ தொழில் ரொம்ப இந்த வருஷம் அடி வாங்கும். அதனால எப்பயுமே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்றவங்க, ஒரு டைலரா இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தவங்களாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது லோன் வாங்கியாச்சும் ஒரு கழுத்துல செயினோ அல்லது பிரேஸ்லெட்டோ எப்பயுமே ஒரு கோல்டோட இருங்க. கண்டிப்பா இந்த மீனராசிக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் இப்போ என்ன சொல்றதுல உங்களுக்கு என்னடா திடீர்னு இதெல்லாம் சொல்றான்னு புரியலன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தாந்திரிக பரிகாரங்கள் என்றால் என்ன, அது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு தடவை வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, அப்பையும் புரியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் பாலாஜி ஆசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். அதில் நான் இப்போ என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் ஸ்கிரிப்டாக டைப் பண்ணி நான் அதில் போட்டுறேன். இந்த நாளைக்கெல்லாம் போட்டு வச்சுறேன். 12 ராசிக்கு நாளைக்கு போட்டுருவேன். அதில் உங்கள் ராசி என்னன்றதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் தரேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் கரெக்டாக ஏப்ரல் மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் அடுத்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், அதுவும் குரு பகவான் ரிஷபத்துக்கு போகிறது 2ஐயும் கம்பைன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அப்படி போடும்போது பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.